தங்கச்சி பிள்ளைக்கு ஒரு நலங்கு கூட வைக்கல. ஒரு மாமா அத்தையா தாய் மாமனா இருந்து எல்லாம் பார்க்கணும் வைக்கணும். ஆனா இந்த படுபாவி கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம இருக்கா. இதுவே அவங்க குடும்பத்துக்கு செய்யறதுன்னா ஆளுக்கு முன்னாடி அதை பண்ணணும் இதை பண்ணணும், அதை செய்யணும் இதை செய்யணும்னுவா. அதுவே அந்த பிள்ளைக்கு செய்யறதுனா மட்டும் காஞ்சு போய் தான் கிடக்குறா. ஐயோ அம்மா, தூக்கிட்டே வர முடியலையே. வீட்டில் ஆம்பளை இருக்குன்னு தான் பேர். ஒரு கை வேலை வாங்கி செய்யறதுக்கு ஆள் இல்லை. நம்மளே கடந்துக்கிட்டு மல்லு கட்டிக்கிட்டு தான் கிடக்குறேன். எதுக்கு இப்படி பக்கெட்ல தண்ணியை தூக்கிட்டு இருக்கிறவ? ஏன் ஒவ்வொரு குடமா தண்ணி எடுத்து ஊத்துனா நிறைக்க முடியாதா? ஆமா ஆமா சொல்லுவீங்க, ஒவ்வொரு குடத்துலயும் தண்ணி எடுத்துட்டு வந்து ஊத்தி நிறைக்கிறதுக்கு. இப்படி நீயா வலுக்கட்டாயமா ஒவ்வொன்றையும் இழுத்து போட்டு பாக்குற, அப்புறமேட்டுக்கு உடம்பு முதுகு பிடிச்சிக்கிச்சு, அது பிடிச்சிக்குது இது பிடிச்சிக்கிச்சுன்னு நம்மள பிடிச்சி ஏறுனா நம்ம என்ன பண்ண முடியும்? ஆமா ஆமா, இல்லைன்னா மட்டும் நீங்க செஞ்சு தள்ளிடுவீங்க. ஒவ்வொரு தடவையும் இங்க இருந்து குடத்தை எடுத்துக்கிட்டு போய் அங்க இருந்து தண்ணி தூக்கிட்டு வர அளவுக்கு தானே தெரியும். சரி வை நான் தூக்கி வைக்கிறேன். ஒண்ணு வேணாம், அங்க இருந்து இவ்வளவு தூரம் தூக்கிட்டு வந்த எனக்கு இங்க இருந்து இங்க தூக்கிட்டு போக தெரியாதா? அட வையே, தூக்கி வைக்கிறேன். இப்படி வலுக்கட்டாயமா நீயே பண்ணிக்கிட்டா அப்புறமேட்டுக்கு என்னைய கத்துல நான் என்ன பண்ண முடியும்? கோகிலா, என்ன? நம்ம ராசாத்திக்கு நலங்கு வைக்கணும். நலங்கு வைக்கணுமா? எதுக்கு? முன்னாடி எதுக்குன்னு கேக்குறவ, கல்யாணத்துக்கு கல்யாண பொண்ணுக்கு நலங்கு வைக்கிறது இல்லையா? அதுவும் இல்லாம நம்ம தான் முன்ன நின்று பார்க்கணும் வைக்கணும்னு சொல்லி அன்னைக்கு மாப்பிள்ளை வீட்டுல இருந்து துணியெல்லாம் எடுத்துட்டு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த நேரத்துல இப்படி சொல்றவ? இங்க வரியா, சும்மா இருக்க மாட்டியா நீ? காசு எதுவும் அச்சடிச்சு வச்சிருக்கியா இல்ல பனை மரத்துல எதுவும் காய்ச்சி தொங்குதா? எடுத்தோடனே காய்ச்சி எடுத்து கொடுக்கறதுக்கு. வீட்டில் உனக்கு ஒரு வேலை செய்ய வலிக்கும், அவங்களுக்கு வேலை செய்ய மட்டும் உனக்கு இனிக்குமா? மற்ற நேரம் நம்ம குழுவுக்கு பணம் கட்டணும் காசு குடியானா இல்லைன்னு மங்கள பாட்டு பாடுற. இப்போ மட்டும் உனக்கு எங்க இருந்து வருது? கஷ்டன்றது 1000 இருக்கத்தான் செய்யும். அதுக்குன்னு இந்த மாதிரி நேரத்துல அந்த பிள்ளைக்கு எதுவும் செய்யலைன்னா எப்படி? ஒவ்வொரு கல்யாண பொண்ணுக்கும் எம்புட்டு ஆசை இருக்கும் நம்ம வாழ்க்கையில, இது நடக்கணும் அது நடக்கணும்னு. அதெல்லாம் அப்பா அத்தா இருக்க புள்ள ஆசைப்படலாம், இவளுக்கெல்லாம் ஆசைப்படுறதுக்கு தகுதியும் கிடையாது. சரியா? சரி, நீ சொல்றபடியே வைப்போம். செஞ்சா நாளை பின்ன யார் அது திருப்பி நம்ம பிள்ளைக்கு செய்வா? ஏன் இவ வந்து செய்வாளா? இவெல்லாம் கல்யாணம் ஆனா பின்னாடி திரும்பி கூட பார்க்க மாட்டா. ஏதோ இவளுக்கு செஞ்சா இவங்க அப்பா அத்தா நமக்கு செஞ்சுவாங்க. அவங்களும் இல்லை, அப்புறம் யாரு செய்யற முறையை திருப்பி செய்வா? அப்படியெல்லாம் ஒன்றும் தர்மத்துக்கு செய்ய முடியாது. இத்தனை வருஷம் போய் வளர்த்து விட்டு வந்தல்ல, இனி என்ன? அவளே வளர்ந்துட்டா, அவளே கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிடுவா. எப்படிதான் இப்படி கல் நெஞ்சமா நீ யோசிக்கிறேன்னு தெரியல. நாளைக்கு நமக்கே ஏதோ ஒன்று ஆகி நம்ம புள்ள இப்படி இருந்தா அவ விட்டுருவாளா? வாய முடியா. முதல்ல பெனாயில ஊத்தி கழுவு. நல்ல நாள் பெரிய நாள் என்ன வார்த்தை பேசிக்கிட்டு இருக்கான்னு பாரு. உனக்கு அதுதான் ஆசை, ஏன் என் குடும்பத்துக்கு சாப விட்றியா நீ? என்னடி இப்படி பேசுறவ? இங்க பாரு, உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு. சும்மா என்ன தேவையில்லாதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காத. குழுவுக்கு பணம் கட்டணும், இந்த 5000 தேவைப்படுது. எங்க போய் யார்கிட்ட கேட்கறது? ஒழுங்கா சொல்றது செய்யி, தேவையில்லாத வேலையை பண்ணாம. இவ மட்டும் இருக்கா பாரு, அடுத்தவங்களுக்கு ஒண்ணு செய்யணும்னா மனசே வராது. பாவம் அந்த புள்ள, நாளைக்கு கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இன்னைக்கு எதுவுமே செய்ய முடியாம இந்த நிலைமை யாருக்கும் வரக்கூடாது. ஐயோ, இன்னைக்கு பார்சல் வேற வந்துடுமே. வந்தோன்னே வேணான்னு சொல்ல முடியாது. நேற்று நைட்டே ரிட்டன் போட்டு விடுனாரு, அது இங்கே வந்துருச்சுன்னு மெசேஜ் அனுப்பிட்டாங்க. 2000 வேணுமே, என்ன பண்ண போறேன்னு தெரியலையே. என்ன ரெண்டுங்களும் ஒன்னா வருது? இங்க வா. சொல்லுங்க. என் புருஷன்தான் ரொம்ப நல்லவன்தான், திட்டுனாலும் காசுதான் தருவானே, அவனாதான் நானும் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன், நொந்து போறேனே. ஏய் சொல்லுங்கங்க. என்ன காசை பத்தி நீ நினைச்சிட்டு இருக்க? என் மேல உங்களுக்கு கோபம் இருக்கிற மாதிரி நடிச்சாலும் உள்ளுக்குள்ள பாசமும் இருக்கத்தான் செய்யுது. அதுதான். பாசமுல்ல வேசமுல்ல, கரண்ட் பில்லு 2000 ரூபாய் வந்திருக்குதாமா, அதை கட்டிடுன்னு தான் கொடுத்தேன். எனக்கு போன்ல அமௌண்ட் இல்ல, அதான் கையில கொடுக்குறேன், போய் கட்டிட்டு வந்துரு. நான் கூட நினைச்சேன் என் மேல இருக்க பாசத்துல கொடுக்குறான்னு பார்த்தா பேங்க்ல அக்கௌண்ட் காசு இல்லைன்னு சொல்லி அதுக்கு கொடுக்குறான். என் புருஷன்தான் தொட்டப்ப கட்டதான் நல்லவனு நம்பினா ஏமாந்தேன், அந்த ஏமாற்றத்தில் நானும் தான் நொந்து போறேனே,
இவனால என் வாழ்க்கை போயிடுச்சே. ஏய் சொல்லுங்க. இந்தா இன்னைக்குதான் கடைசி நாள், சரியா? போய் கட்டிரு, கட்டாம மறந்துடாத. அப்புறம் பீஸ் கேரியரை புடுங்கிட்டு போயிடுவாங்க, அப்புறம் அதுக்கு ஃபைன் போட்டு கட்ட முடியாது. சரி எம்மாடி, இங்கே பாரு, நானும் என் புள்ள வீட்டுக்கு போகிறேன். நான் போயிட்டு வர்றதுக்கு எப்படியும் 4-5 நாள் ஆயிடும். அப்பா நீ போ, அப்படியே போய் அங்கே இரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் அம்மாவை விட்டுட்டு நான் வேலைக்கு போயிடுவேன், அப்படியே சாயங்காலம் வந்துடுவேன், சரியா? பார்த்து பத்திரமா இரு. சரிங்க. எனக்கு மீட்டிங் இருக்கு, இல்லைன்னா நானே போய் கட்டிடுவேன். நீ வீட்டில் இருக்க, நீ போய் பார்த்துருவேன்னு தான் நான் உன்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன். போய் ஒழுங்கா கட்டிடு, கட்டாம மறந்துடாத, சரியா? அப்புறம் ராத்திரி கொசுக்கடியில தான் படுத்து கிடக்கணும். சரிங்க. ஒரு தடவைக்கு 100 தடவை சொல்லிங்க. என்னமோ சின்ன பிள்ளைக்கு என்ன கிளி பிள்ளைக்கு பாடம் சொல்லி கொடுக்குற மாதிரி. கிளி கூட சொல்றதை கேட்கும், உனக்கு 100 வாட்டி குத்தூசி வச்சு குத்திக்கிட்டே இருக்கணும். போய் பண்ணு, போய் பண்ணுன்னு பண்றேன்றல சும்மா. சரி பார்த்து பத்திரமா இரு, சரியா? போயிட்டு கூப்பிடுறேன். சரிங்க அத்தை, போயிட்டு கூப்பிடுங்க. 2000 ரூபாய பொண்டாட்டி நேற்று கேட்கும்போது இல்லவே இல்லை இல்லவே இல்லை அப்படின்னு நடிச்சான். இப்போ எங்கேருந்து வந்துச்சு இந்த 2000? என்னம்மா நடிப்பான் அவன். ஃபோனில் காசெல்லாம் வச்சிருப்பது, ஆனால் எதுக்கு கொடுக்கணும் அப்படின்ற எண்ணம் தான். இவங்க வீட்டில் சொகுசாக உட்காந்துருப்பாகலாம். நான் வேகாத வேலை வெந்து புழுங்கி போய் 2000 கொடுத்து எல்லாம் வாங்கணுமா? நான் என்ன இழிச்சவாயா? ஏவன் போய் கட்டுறது? நானே பார்சல் வேற வருமே என்ன பண்ணுறதோன்னு நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தேன். எப்படியோ நம்ம மனுஷனே நமக்காக 2000 கொடுத்துட்டு போயிட்டாரு. சேலையை வாங்கிட வேண்டித்தான். நான் வச்ச குறி எப்பொழுதும் தப்பியதில்ல, ஆர்டர் போட்ட சேலைய நான் வாங்காம இருந்ததில்லை. இங்கே பாரு, ஒவ்வொரு தடவையும் வேலைக்கு போய் அங்கே கேட்குறேன், வேலைக்கு போய் இங்கே கேட்குறேன்னு நீயும் போகாத இடம் இல்லை, ஏறாத ஆஃபீஸ் இல்லை, ஆனால் ஒன்றும் கிடைச்சப்படலை. ஆனால் இன்றைக்கி உன் பெரியப்பா நம்ம கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு உனக்காக ஒரு வேலையை வாங்கி கொடுத்துருக்காரு. அதை போய் கரெக்டாக எழுதி எப்படியாவது வேலையை வாங்கிடு, சரியா? சரிம்மா. ஒரு ஆம்பளைக்கு என்னைக்குமே உத்தியோகம் புருஷ லட்சணம்னு சொல்லுவாங்க. ஒரு ஆம்பளை மனுஷனா வாழ்றதும் அவனை மனுஷனா மதிக்கிறதுமே அவன்கிட்ட இருக்கிற வேலையும் அவன்கிட்ட இருக்க பணத்தையும் பொறுத்து தான் இருக்கு. இங்க பாரு, நான் சின்ன வயசுலேருந்து எங்கள் அண்ணன் கூடயே இருந்து வளர்ந்ததுனால எனக்கு வெளியிடம் பற்றியும் ஒன்றும் தெரியாது, காசை பற்றியும் எனக்கு எதுவும் தெரியாது. என் அண்ணன் எல்லாம் பார்த்துப்பாரு வச்சுப்பாருன்னு என் வாழ்க்கை இப்படியே ஓடிடுச்சு. ஆனால் நீ அப்படி இருக்கக்கூடாது, சரியா? உனக்குன்னு கையில் 10 வேணும்னா நீ சம்பாதிக்கணும், நாளை பின்ன ஒன்றை 4 பேர் மதிக்கணும். அதுக்காக தான் உங்கள் பெரியப்பா இவ்வளோ தூரம் உனக்காக போய் இறங்கி போய் கேட்டிருக்காரு. யார்கிட்டையும் அவரும் போய் எதுவும் கேட்டது கிடையாது. ஒழுங்காக வேலையை தக்க வச்சுக்கிட்டு வாழ்கிற வழியை பாரு. சரிப்பா, நான் பார்த்துக்கிறேன். வாழ்க்கையில் யாருக்குமே இப்படி வாய்ப்பெல்லாம் கிடைக்காதுடா. வாய்ப்பு கிடைச்சா அதை தக்க வச்சுக்கணும், பயன்படுத்திக்கணும். அதை விட்டுட்டு நம்ம பாட்டுக்கு ஏனோ தானே இருக்கக்கூடாது. எல்லாம் எனக்கு தெரியுமா, நான் பார்த்துக்கிறேன். வீட்டுக்கு வந்த பொண்ணு கூட நம்மளை மதிக்க மாட்டேங்கிறா. எதனால்? உனக்கு வேலை இல்லை, நாங்கள் எல்லாருமே இங்கே அண்டி பொழைக்கிறோன்ற காரணத்துக்காக தான். உனக்கு ஒரு வேலை இருந்துருந்துச்சுன்னா நமக்கு இந்த ஒரு பேர் வந்திருக்காதுடா. அவளாம் சொல்கிறா நம்ம சுரண்டி திங்க தான் இங்கே இருக்கோன்னு. இந்த பேச்செல்லாம் நமக்கு தேவையா? சொல்லு பார்ப்போம். புரியுதுமா, புரியுது, நான் பார்த்துக்கிறேன். இதுதான் உன்னோட கடைசி வாய்ப்பு. இதுவும் நீ தோத்துட்டேன்னு வையே, அதுக்கப்புறம் நீ வாழ்கிறதுக்குள்ள தகுதியே இல்லைடா. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. இவ்வளோ தூரம் உங்கள் பெரியப்பா உன்னை காசு கட்டி படிக்க வச்சு ஒரு பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறேன்ல. வாழ்க்கையில் ஒரு வெறி வேணும்டா, வெறி வேணும். வாழ்க்கையில் மட்டும் வெறி இல்லைன்னு வையே, வாழ்க்கையில் முன்னேறவே முடியாது. நம்மளை அவமானப்படுத்தினவங்க முன்னாடி வாழ்ந்து காட்டணும். நம்மளுக்கு என்றைக்குமே காசுக்கு மட்டும்தான் தேவைன்னு சொல்லி நிறைய பேர் யோசிக்கிறாங்க. ஆனால் அதை விட முக்கியம் நமக்கு கௌரவன்றதை நீ தான் புரிஞ்சுக்கணும். சரி, ஓகே, பாய். இன்னைக்கு நாங்கள் சொல்கிறதெல்லாம் உனக்கு மண்டையில் ஏறாதியா? கொஞ்ச நாள் கழிச்சு புரியும் சொன்னாங்களேன்னு. காஞ்சனா, காஞ்சனா, உள்ள அந்த 2 பாத்திரம் இருக்குது, அந்த குக்கரு, அதை மட்டும் எடுத்துட்டு வா. காஞ்சனா, 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 அடியே. புருஷன் வீட்டில் இருந்தால் டங்கு வர ஒரு இடத்துல உட்காராது. இங்கிட்டு ஓடி வேலை செய்யும், அங்கிட்டு ஓடி வேலை செய்யும். அந்த ஆள் திட்டுவான் வைப்பான்னு சொல்லிட்டு செய்வா. இங்கே வந்ததுலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன், வேலை வளையுதானு பார்த்தியா? இருக்கட்டும் இருக்கட்டும். ஏம்மா பசிக்குதுமா, சாப்பாடு ஆக்குனியா? சோறு ஆக்குனியா இல்லையா? பசி எடுக்குது வேற. ஆமாம் ஆமாம், உனக்கு எடுக்குன்னா இன்ன வரைக்கும் குக்கர் எடு கழுவணுன்றேன், அது உனக்கு முடியல. இப்போ எதுக்கு நீ கத்திக்கிட்டு இருக்க? எதுக்கு கத்துவாங்க? எவ்வளோ நேரம் கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஒரு கை வேலை வாங்கி செய்யாத பிள்ளை என்ன பிள்ளை? நான் வந்ததுலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஒரு வேலை வெட்டி பார்க்குறியா? ஒன்றா சாப்பிட்ட தட்டு தண்ணியை கூட எடுத்து ஊத்துறதில்ல. ஏதோ வந்தால் ஒரு வேலை வெட்டியை பார்க்கணும். இதுவே புருஷ வீடாக இருந்தால் எல்லா வேலையும் இழுத்துப்பட்டு பார்க்க தானே.
ஏன் இதுக்கு முன்னாடி நான் என்ன வேலை பார்த்தேன்? அப்பயும் இப்படி தானே இருந்தேன். இப்போ மட்டும் என்ன வந்துச்சு? இங்க பாரு, கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படியோ இருந்தேன், என்னவோ ஒன்று. ஆனால் இப்போ கல்யாணம் பண்ணி புருஷன் வீட்டுக்குன்னு ஒன்று போயிட்டேன். வந்த ஒரு வேலை வெட்டி பார்க்கறது இல்லையா? ஆளாளுக்கு ஒரு வேலை பார்த்தா சமையல் வேலை சீக்கிரமாக முடியும். அங்கன்னா எல்லா வேலையும் ஒரு நிமிஷம் உட்கார மாட்டேன். பரபரன்னு வேலை பார்க்குறல்ல. இங்கே என்ன பார்த்தா இழிச்சாயமாய் தெரியுதோ? என்ன சொல்கிற? நான் வந்தது இங்கே பிடிக்கல அப்படிதானே? நான் எப்போ அப்படி சொன்னேன்? இல்லையே, இப்போ நீ பேசுறத பார்த்தா அப்படி தானே தெரியுது. நான் வந்தது பிடிக்கல, அதுக்கு தானே இப்படி மூஞ்சி முகரையும் நீட்டிக்கிட்டு இருக்க. ஏம்மா சாமி, நான் அப்படிலாம் ஒன்றும் நீட்டலம்மா. இன்ன வரைக்கும் பாத்திரம் கழுவிக்கிட்டு உன்ட்ட கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஒன்றும் வாயை திறக்காம இருந்தா அப்புறம் எந்த இதாக இருந்தாலும் கோவம் வரதானே செய்யும். ஏமா அம்மா கேட்டாங்கன்னா உள்ள இருந்து பொருள் எடுத்து கொடுக்க வேண்டியதானே? அவளும் முடியாதோட ஆஸ்பத்திரியில வச்சு வேலை வெட்டியெல்லாம் அதிகமா பார்க்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால அவ அப்படி பேசுறாமா, வேற ஒன்றும் இல்லை. அதுவும் இல்லாம இங்க நீ வந்ததுல இருந்து தான் அவ 3 நேரமும் சமைச்சுக்கிட்டு இருக்கா. இல்லைன்னா வையே, அவ ஒரு நேரம் சமைச்சாலே நாங்க அதையே 3 நேரத்துக்கு வச்சுக்குவோம். ஓஹோ, அப்ப நான் வந்ததுனால உங்களுக்கு வேலை அதிகமா இருக்குது. வரக்கூடாதுன்னு சொல்ல வேண்டியதானே ஓப்பனா 2 பேரும்? ஐயோ அப்படி சொல்லலமா, அம்மா முதல்ல மாதிரி இல்ல, வயசாகி போச்சு இல்ல. ராணி முதல்ல இங்கே இருந்தா எல்லா வேலையும் இழுத்து போட்டு பாப்பா. நான் சமையல்ல சோறு அவளே வடிச்சிருவா, காய்கறி அழிச்சு பருப்பு வேக வச்சு எல்லாம் பண்ணி வச்சிருவா. நான் வந்து தாளி சுட்டு குழம்பு வச்சா மட்டும் போதும். பாத்திரம் கழுவி துணிமணி துவைச்சி வீடு வாசலை பெருக்கி வலிச்சு கூட்டி கழுவி எல்லா வேலையும் அவன் பண்ணுவான். நீ என்ன வேலை பார்க்குற? போனே எடுத்து வச்சுக்கிட்டு கதியேன்னு உட்காந்துருந்தா அப்புறம் என்ன ஒண்ணு? கொஞ்சமாவது வேலை வெட்டி பார்க்கணும்லம்மா. வயசானவங்க, அவங்களுக்கும் உடம்பு வலின்னு ஒன்று இருக்கும்ல. ஐயோ சாமி, நான் வந்ததுனால உங்களுக்கு அப்படியே எரியுதுன்னு தெரியுது. இனிமே நான் வரல, சரியா? யாரும் ஒன்று அப்படி சொன்னா? இத்தனை நாள் புள்ள வீட்டுக்கு வரலன்னு இருந்தோம். அதான் புள்ள வீட்டுக்கு வரல நீங்க வந்த உடனே ஏன் வந்தேன்னு கேக்குறீங்க. நல்லா இருக்குது உங்க கூத்து. ஏங்க அவகிட்டலாம் நம்ம பேச முடியாதுங்க, விடுங்க. ஐயோ ஆமா, என்கிட்டலாம் யாராலையும் பேசவே முடியாது. இன்னைக்கு என் வாழ்க்கை இப்படி ஆனதுக்கு காரணமே நீங்க 2 பேரும் தான். நீங்க 2 பேரும் இல்லைன்னா இன்னைக்கு என் வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும்? நான் எப்படி வாழ வேண்டியது? என் வாழ்க்கையை அழிச்சிட்டு இன்னைக்கு நல்லவங்க மாதிரி பேசுறீங்களோ? என்னவா பேசிக்கிட்டு இருக்க? நாங்க உன் வாழ்க்கையை அழிச்சோமா? ஏன் இத்தனை நாளா நடந்ததெல்லாம் மறந்துருச்சோ? நீயா அமைச்சுக்கிட்ட வாழ்க்கை தான். நான் அப்பயும் சொன்னேன், இந்த வீட்டை வித்தாவது இந்த கடன் அடைக்கிறேன்னு. நீயா தானே நான் போறேன் நான் கட்டிக்கிறேன்னு. ஐயோ சாமிகளா, எல்லாம் என் தப்பு தான். என் புத்தி நானே போய் செவுத்துல முட்டிக்கிறேன். ஏங்க விடுங்க, அவகிட்ட எல்லாம் மனுஷன் பேச முடியுமா? அவன் மனுஷன் பேசுற மாதிரியா பேசிக்கிட்டு இருக்கா? நீங்க வாங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி தான் புள்ள 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 அப்படி இப்படின்றாளுக. ஆனால் கல்யாணம் முடிஞ்சு ஒரு கஷ்டம்னு புள்ள வீட்டுக்கு வந்தா அவளை எப்படா தாட்டி விடுறதா இருப்பாங்க போல இருக்கேன். சி, நான் தான் எல்லாம் வெளுத்ததும் பாலுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். ஆனால் கல்லுன்னு வந்து பார்க்கும்போது தான் தெரியுது. பெத்தவிகளே இப்படி நம்மளை பாரமாக நினச்சா அப்புறம் கட்டுனவனுக்கு நம்ம பாரமாக தானே தெரியும். கஷ்டமோ நஷ்டமோ அவன் வீட்டில் இருந்தால் ஒரு நேரம் அடித்தாலும் ஒரு நேரம் பிடிச்சதை வாங்கிட்டு வந்து கொடுப்பான். ஆனால் இவங்க வந்ததில் அப்போ இப்படி நமக்காக சப்போர்ட்டு பண்ணி பேசுனாங்க, நீ இரு நான் பார்க்குறேன் வைக்கிறேன்னு. ஆனால் இப்போ எப்படி பேசுகிறாங்க பார்த்தியா? எல்லாம் யாரை நம்புறது யாரை நம்பக்கூடாதுன்னே தெரிய மாட்டேங்குது. கல்யாணம் முடிஞ்சா பொண்ணே வீட்டுக்கு பிறந்த வீட்டுக்கு வந்தாலும் அவள் விருந்தாளி தான். விருந்தோ மருந்தோ 3 நாளுன்றது மாதிரி வந்தமா தின்னமா போனமான்னு இருக்கணும். இப்படி வந்து இருந்தோம்னா இவங்களுக்கு நம்ம சுமையாக தான் தெரியும் போல இருக்குது. ஆஹா அத்தை, என்ன இதெல்லாம்? எம்மாடி மருமவளே, இன்னைக்கு அவனுக்கு அங்கே நலங்கு வைக்கலான் இருந்தோம்மா. அதுக்கப்புறம் அந்த பையதான் வேற சொல்லிவிட்டான். ஏம்மா எனக்கு நலங்கு வைக்கிறதுக்கு நீங்கள் எல்லாம் இருக்கீங்க, அங்கே ராசாத்திக்கு நலங்கு வைக்கிறதுக்குன்னு பெருசாக யாருமே இல்லை. நீங்கள் முதல்ல போய் ராசாத்திக்கு நலங்கு வைங்க, அதுக்கப்புறம் எனக்கு நீங்கள் செய்ய வேண்டியதை செய்யுங்கன்னு சொல்லிட்டாமா. அதான் அதுக்கப்புறம் இங்கே வேக வேகமாக எல்லாம் வாங்கிக்கிட்டு ஒடியாந்தோம். நான் கூட அவரை என்னமோ நினச்சேன். நானும் எல்லாரும் மாதிரியும் நமக்கு யாருமே இதெல்லாம் வைக்க மாட்டாங்களான்னு தான் யோசித்தேன். கடைசியில் அவர் என் கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு இவங்களை அனுப்பி வைப்பாருன்னு நினச்சி கூட பார்க்கல. எம்மாடி என்னம்மா அப்படியே மச நிற்கிறவ? போய் சேலையை மாற்றிட்டு வா. இல்லை, எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல பாட்டி. இருங்க, முதல்ல போய் உங்களுக்கு சாப்பாடு போட்டு எடுத்துகிட்டு வரேன். அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நாங்கள் வீட்டிலேருந்தே சாப்பாடெல்லாம் கட்டி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் உனக்கு விருந்து வைக்கணுன்றதுக்காக, சரியா? ஒத்த புள்ள, அதுக்கு ஒன்றும் செய்ய முடியாமல் போச்சே. இதுவே என் தங்கச்சியும் மாப்பிள்ளையும் என்ன மன்னிக்க கூட மாட்டாங்க. என்ன இவங்களா வந்திருக்காங்க? சம்மந்தியம்மா. சம்மந்தி வாங்க. என்னங்க சம்மந்தி, சொல்லாம கொள்ளாம வந்திருக்கீங்க? அது ஒன்றும் இல்லைங்கப்பா, இன்னைக்கு என் பேரனுக்கு நலங்கு வைக்கலான்னு நாங்கள் எல்லாம் ரெடி பண்ணோம்.
அவன் இருந்துட்டு முதல்ல ராசாத்திக்கு வச்சுட்டு வாங்க அதான் அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சான். அதான் சரி ராசாத்திக்கு நலங்கெல்லாம் வச்சு எல்லாம் பண்ணிட்டு போவோன்னு வந்தோம். நம்ம தான் முன்ன நின்று எல்லாம் பார்க்கணும் வைக்கணும். ஆனா இவங்க இதை செய்வாங்கன்னு நினைச்சு பார்க்கல. இல்லம்மா, இதுக்கு தேவையில்லாத சிரமம், அதுவும் இதுக்கெல்லாம் ஊருப்பட்டவா இருக்கும். நாங்க பாத்துக்க மாட்டோமா? இல்லையா, என் பையன் சொன்னான் ராசாத்திக்கு இனிமே நம்ம வீட்டு பொண்ணு, அவளுக்கு யாருமே அதை இதை செஞ்சோன்னு என்னைக்கு யாரும் எந்த இடத்துல கட்டி இருப்பாரு, அவளுக்கு வேணும் நம்ம தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி அதனால தான் நாங்கள் எல்லாம் செஞ்சு எடுத்துட்டு வந்தோம். நீங்கள் எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க. ஆமாப்பா, உங்கள் குடும்ப சூழ்நிலையும் ராசாத்தி நம்ம பேரங்கிட்ட சொல்லியிருக்கும் போல இருக்கு. அவன் மனசு கொஞ்சம் நெருடலாக இருந்துச்சு. சரி நாளை பின்ன உங்களுக்கு எந்த சங்கட்டமும் வந்துடக்கூடாது ராசாத்திக்கு செஞ்சதுனாலன்னு சொல்லி தான் அவனே எல்லாம் நம்ம பண்ணிக்குவோம் நம்ம செலவணுன்னு சொல்லி எல்லாமே அவனே வாங்கி கொடுத்து எல்லாம் அனுப்பி விட்டான். தெரியல, நீங்க வயசுல மூத்தவங்க, உங்களுக்கு நான் எப்படி நன்றி சொல்றதுன்னு கூட தெரியலம்மா. உங்களை காலில் விழுந்தா கூட அதுக்கு ஈடுனையே இல்லை. உங்ககிட்ட சொல்றதுக்கு என்னங்க, காலையிலே என் மருமவளுக்கு நலங்கு வைக்கணும்டின்னு என் பொண்டாட்டிட்டு சொன்னதுக்கே அவ வாழுன்னு கத்துனா. எங்களுக்கு என்ன பண்றதுன்னு கூட தெரியல. பிள்ளைக்கு ஒண்ணுமே செய்ய முடியலையேன்னு ஒவ்வொரு நிமிஷமும் மனசு போட்டு உறுத்தலாவே இருந்துச்சு. ஐயோ ஆண்டவனே, ஒத்த புள்ள அவளுக்கு எதுவும் செய்ய முடியலையேன்னு அம்புட்டு வேதனையா இருந்துச்சு. நீங்க இதை செய்வீங்கன்னு நினைச்சு பார்க்கலம்மா. என்னங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க? என்னைக்கு இந்த ராசாத்தியை என் பையனுக்கு நிச்சயம் பண்ணமோ அப்பையிலேருந்து இவ எங்கள் வீட்டு புள்ள. எங்கள் வீட்டு பிள்ளைக்கு நாங்கள் நலங்கு வைக்காம வேற யார் வைப்பா? நீங்கள் அதெல்லாம் கவலையே படாதீங்க, நாங்கள் பார்த்துக்கிறோம். ரொம்ப நன்றிம்மா. நீங்கள் அதை செய்யலை இதை செய்யலண்டா வருத்தப்பட வேணாம், நாங்கள் பார்த்துக்கிறோம். அம்மா அப்பா, இது நீங்கள் தான் செய்கிறீங்கன்னு எனக்கு புரியுது. எத்தனை நாட்கள் நான் கஷ்டப்பட்டிருக்கேன், எனக்காக உண்மையான அன்பு காட்ட யாரும் வர மாட்டாங்களான்னு. ஆனால் இப்போ உங்கள் ரூபத்தில் அவர் எனக்காக வந்து நிற்கிறாரு. ஐயா, அம்மா ஏதோ கூப்பிட்டாங்களாமா? ஆமாம் வாங்க. என்னம்மா, என்ன விஷயம்? ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட எல்லாம் பேசணும்னு தான் வர சொன்னேன். என்னம்மா, என்ன விஷயமா? சொல்லு, நீயே சொல்லு. என்ன ஐயா, என்னமோ அம்மா கிட்ட ரொம்ப சலிச்சு பேசுறீங்களே, என்னாச்சு? மறுபடியும் 2 பேத்துக்கும் சண்டையா? அதானே பார்த்தோம். ஆஸ்பத்திரியில் இருக்க வரைக்கும் அம்மா விட்டுட்டு இருக்க முடியல, அம்மா என்ன பண்றாளோ ஏது பண்றாளோன்னு தவமா இருந்தீங்க. இப்போ அம்மா வீட்டுக்கு வந்தோடனே மறுபடியும் சண்டையை போட்டுக்கிட்டு இருக்கீங்களா? இங்க பாருங்க, இனிமேலும் அம்மா கூட சண்டை போட்டீங்கன்னு வைங்க, அப்புறம் கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னு நினச்சிக்காதீங்க, நாங்கெல்லாம் இருக்கோம். ஐயா என்ன கோவத்தில் இருக்காரோ? என்னய்யா, என்ன ஆச்சு? என்னம்மா? எம்மாடி, நீங்கள் வீடு காலி பண்ணிக்கிறீங்களா? என்னம்மா என்னம்மா வீடு காலி பண்றதா? என்னம்மா இப்படி சொல்றீங்க? அம்மா, நாங்கள் எதுவும் தப்பு பண்ணியிருந்தா கூட மன்னிச்சிருங்கம்மா. இப்படி நீங்கள் வீடு காலி பண்ணுங்கன்னு சொல்லும்போது கஷ்டமாக இருக்குமா? அம்மா, வாடகை வேணும்னா கூட நாங்கள் கொடுத்துட்றோம். இந்த வேலை இல்லாத இந்த கை அடிப்படை வந்து வேலைக்கு போக முடியல. ஆனால் ராணி அடிக்கடி சொல்லிக்கிட்டு தான் இருக்கோம், அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் வாடகை கட்டணும் வைக்கணும், அவங்களுக்கும் தேவை இருக்கும் அப்படின்னு. அதனால இது இப்படி யோசிக்கிறீங்களா? நாங்கள் தந்துடுறோம்மா. ஏப்பா, உங்ககிட்ட நான் வாடகையெல்லாம் எதிர்பார்க்கலையா, ஆனால் வீடு வேணையா எங்களுக்கு, அதனால் நீங்கள் வீடு காலி பண்ணிக்கோங்க. அம்மா, நாங்கள் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா கூட மன்னிச்சிருங்கம்மா. ஆனால் எதனால் நீங்கள் இப்படி சொல்கிறீங்கன்னு தெரியல. இல்லைம்மா, இன்னைக்கு என் பிள்ளை ஃபோன் பண்ணா, அவங்களுக்கு ஏதோ பண தேவையாமா, அதனால் வீடு வேணும், அதை விற்றோ இல்லை இது பண்ணியும் நாங்கள் 5 பேரும் 5 பங்காக பிரிச்சுக்கிறோம் நாங்கள், அதுவும் இல்லாமல் எங்களையும் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எத்தனை காலத்துக்கு தாம்மா நீங்கள் தாங்குவீங்க? அதான் எங்கள் பிள்ளைங்க வாரேன்னு சொல்லிட்டாங்கன்னு தான் சரி இருக்கிறதுக்கு இந்த வீடு போதும், அந்த வீட்டை விற்று போடலான்னு தான். அம்மா, நீங்கள் பொய் சொல்கிறீங்கன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியுது. இத்தனை வருஷம் வராதவங்க இப்போ எப்படிம்மா? உங்ககிட்ட பொய் சொல்லி என்னம்மா ஆக போகுது? அவங்க வாராங்கம்மா, அதனால் நீங்கள் காலி பண்ணிக்கோங்க. அம்மா, உங்களை விட்டால் நாங்கள் எங்கம்மா போவோம்? ஏம்மா இப்படி பேசுறீங்க? கோவம் இருந்தால் நாலு அடி கூட அடிச்சுக்கோங்க, ஆனால் உங்களை விட்டு போன்னு மட்டும் சொல்லாதீங்க. அம்மா போனதுக்கப்புறம் அம்மாவோட ஆசை பாசம்லாம் எப்படி இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது. ஆனால் உங்ககிட்ட இருந்து தான்
அம்மா உயிரோடு இருந்தா எப்படி ஒரு அன்பை காட்டுவாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டேன். அப்படி இருக்கும்போது நீங்களே என்ன போன்னு சொன்னா எப்படிம்மா? அம்மா எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு நாங்கள் நல்லா இருக்கணும்னு எங்களுக்காக ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து பண்ணினது நீங்களும் ஐயாவும் தான். எங்களுக்கு நிறைய வாழ்க்கையில் அறிவுரை சொன்னீங்க, எப்படி வாழணும் எப்படி வாழக்கூடாதுன்னு எல்லாமே சொன்னீங்க. அப்படியெல்லாம் சொல்லிட்டு இன்னைக்கு நீங்களே எங்களை போன்னு சொன்னா எப்படிம்மா? கோவம் இருந்தால் அடிச்சு போடுங்கம்மா, இல்லை பேசி போடுங்கம்மா, ஆனால் உங்களை விட்டு போகணும்னு சொல்லிடாதீங்கம்மா. உங்களுடைய காசு பணம் நட்டுன்னு எதுக்குமே நாங்கள் ஆசைப்பட்டது இல்லைம்மா. இந்த மாதிரி ஒரு பெரியவங்க நமக்கு இல்லையேன்ற 2 பேத்துக்கு வருத்தம் மட்டும்தாம்மா. உங்களை விட்டு நாங்கள் எங்கம்மா போவோம்? இங்கே பாருங்க, ஆளாளுக்கு வீடு வாசல் இல்லாமல் இல்லை. உங்களுக்குன்னு தான் உங்கள் அம்மா வீடெல்லாம் கட்டின இருக்காங்க. அதுவும் இல்லாமல் படுத்திட்டு நல்லா வாழ முடியாது. இன்னைக்கு நான் உடம்பு இல்லைன்னு என் பிள்ளைங்க அதை புரிஞ்சுக்கிட்டு வாழன்றாங்க. அந்த மாதிரி தானே உங்கள் வீட்லேயும் யோசிப்பாங்க. என்றைக்கும் பெத்த பிள்ளைங்க தான் நமக்கு கடைசி காலத்தில் கூட வருவாங்க. இப்படி பழகிறவங்களும் பேசுகிறவங்களும் என்றைக்கும் கூட வரமாட்டாங்க. அதனால் நீங்கள் உங்கள் வீட்டுக்கு போகிறது தான் நல்லது. போங்க. நாளை பின்ன உங்கள் அம்மாவுக்கே ஒரு கஷ்டம்னு என்னை விட்டுட்டு நீங்கள் போக தானே போகிறீங்க. காலத்துக்கு எங்கூடையா இருக்க போகிறீங்க. போங்க. அம்மா இப்படி பேசாதீங்கம்மா, மனசு கஷ்டமா இருக்குமா. வேற எதுக்குமே நான் கலங்க மாட்டேம்மா. ஆனா நீங்க இப்படி சொல்லும்போது கஷ்டமா இருக்கு. ஐயா, என்னையா அம்மா அப்படி எல்லாம் பேசுறாங்க? ஐயா ஐயா. அவர்கிட்ட என்ன கேட்குறீங்க? நீங்கள் கிளம்புங்கன்னா கிளம்புங்க. சரிங்கம்மா, இதுக்கு மேலே உங்களுக்கு தொந்தரவு கொடுக்கறதுக்கு நாங்கள் யார்? நாங்கள் இருக்கிறது உங்களுக்கு தொந்தரவாக இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டோம்மா. இனி உங்களை நாங்கள் கஷ்டப்படுத்த விரும்பலை. நாங்கள் கிளம்பிக்கிறோம்மா. ஆனால் ஒன்றுமா, உங்களை பார்க்கறதுக்காவது நாங்கள் வரலாமா, இல்லை அதுவும் வரக்கூடாதா? ராணி வா, நம்ம போகலாம். அம்மா அம்மா. இங்கே பாரு, ஐயாவும் அம்மாவும் நம்மளை புரிஞ்சுப்பாங்க. சரியா? வா.